ஹலோ, வெல்கம் டு அவர் சேனல். ஸோ இன்றைக்கி வீடியோவில் நம்ம நிஃப்டியோட நெக்ஸ்ட் லெவல் என்னென்னு பார்க்கலாம். எஸ்டர்டே வீடியோவில் நிஃப்டி நமக்கு அப்சைடு வந்து ஒரு 300 வரைக்கும், அதாவது 22,300 வரைக்கும் போகும்னு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணோம். இன்றைக்கி அது எவ்வளோ போயிருக்குன்னு நான் உங்களுக்கு இந்த சார்ட்டில் வந்து காட்டுறேன். இப்போ நான் வந்து மந்த்லி டே, அதாவது டேவோட டைம் ஃப்ரேமில் இருக்கேன். ஸோ நான் இங்கே உங்களுக்கு ப்ளேஸ் பண்ணிவிட்டேன். டேவோட ஹை கேண்டிலில் 22,270 இது வரைக்கும் வந்து இன்றைக்கி டேயில் வந்து மூவ் பண்ணியிருக்கு. நம்மளுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ண வந்து 300. ஏன் நம்ம 300 வந்து ஒரு டார்கெட்டை வச்சோம்னா திரும்பி உங்களுக்கு ட்ரா பண்ணி காட்டுறேன். ஸோ நான் வந்து டேவோட டைம் ஃப்ரேமில் இருக்கேன். கேண்டில்ஸ்டிக்ஸில் ஃபஸ்ட்டு நான் வந்து ஒரு பேஸ் ட்ரெண்ட் லைன் வந்து ட்ரா பண்ணுறேன். நிஃப்டி வந்து ரொம்ப நாளாக வந்து இந்த பேட்டர்னில் தான் இங்கே ஒரு சேனலில் ஃபார்மேஷனில் போயிட்டு இருந்துச்சு. இதை பிரேக் பண்ணதுக்கப்புறம் தான் நம்ம இப்போ பார்க்குற பேட்டர்னில் போயிட்டுருக்கு. ஸோ இது ஒரு ட்ராயிங் பண்ணுறேன். இந்த லோ கனெக்ட் பண்ணிட்டேன், இந்த லோ கனெக்ட் பண்ணிட்டேன், ஃபைனலாக இந்த லோவும் கனெக்ட் பண்ணிட்டேன். இப்போ உங்களுக்கு ஒரு சின்ன பேட்டர்ன் தெரியும், நிஃப்டி வந்து இதுக்கு முன்னாடி எப்படி ட்ரேட் ஆகிடுச்சுன்னு. அதுக்கப்புறம் இங்கே வந்து ஒரு டபுள் டாப் மாதிரி ஒரு சின்ன பேட்டர்ன் ஜூம் பண்ணி பார்க்குறேன். நெக்ஸ்ட்டு இங்கேருந்து வந்து ஒரு ட்ரெண்ட் லைன். இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் ஆகும்போது எவ்வளோ ஃபோர்ஸ்ஃபுல்லாக பிரேக் ஆகுதுன்னு பாருங்கள். இங்கே ஒரு டபுள் டாப், நெக்ஸ்ட்டு இங்கே ஒரு டபிள்யூ பேட்டர்ன் போயிட்டு திரும்பி இங்கே வந்து ஒரு ட்ரெண்டில் ஃபாலோ பண்ணியிருக்கு. ஸோ இங்கேருந்து இங்கே ஒரு ட்ரெண்ட் லைன் போடுறான். டான்ஸ் இருக்குது இந்த ட்ரெண்ட் லைன். அதுக்கப்புறம் நிஃப்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு அப்சைடு இதை பிரேக் பண்ணி போயிருக்கு. ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து சம்டைம்ஸ் வந்து சேனல்ஸில் தான் நிஃப்டி வந்து ட்ரேட் ஆகுது மோஸ்ட்லி. ஸோ இந்த லோவையும் இதையும் கனெக்ட் பண்ணனா எனக்கு இங்கே ஒரு பிரேக் கிடைக்கும், ட்ரெண்ட் லைன் பிரேக்கிங். ஸோ இங்கே பிரேக் ஆகிட்டு திரும்பியும் வந்து இதை ரீடெஸ்ட் பண்ணியிருக்கு. இது எப்படா கரெக்டாக வந்து இங்கேருந்து இங்கே ட்ராப் பண்ணினா மேலே வந்து அதை கொண்டு போய் வைக்கிறீ அப்படி கேட்டால் அப்படி தான் இல்லை. ஸோ நான் இதை உங்களுக்கு பண்ணி கட்டுறேன். இந்த லோவில் நான் வந்து இப்போ வச்சுட்டேன், நிஃப்டி டச் பண்ண லோவில். இப்போ நான் இங்கே செட்டிங்ஸில் ஒன்று யூஸ் பண்ணி எக்ஸ்டெண்டட் ரைட் ட்ரெண்ட் லைன் அப்படின்னு கொடுக்குறேன். பார்த்தீங்களா, இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணோன்னு ரீடெஸ்ட் ஆகிருக்கு. ஸோ அந்த ரீடெஸ்ட் ஆனால் தான் இந்த பாயிண்ட். ஸோ இதை ரீடெஸ்ட் பண்ணிவிட்டு திரும்பி வந்து நிஃப்டி வந்து கீழே விழுந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் ரொம்ப நாள் கழித்து நிஃப்டி வந்து இப்போ இந்த பேட்டர்னில் வந்து ட்ரேட் ஆகிட்டுருக்கு. இங்கே வந்து சின்னதாக ஒரு பேட்டர்ன். ஸோ ட்ரா பண்ணிட்டேன். இந்த பேட்டர்னை பிரேக் ஆனோன்னா திரும்பியும் வந்து உங்களுக்கு நெக்ஸ்ட்டு வந்து ஒரு புதுசாக பேட்டர்ன் போட்டுக்கிட்டு இருக்கு. இந்த பேட்டர்ன் வந்து நீங்கள் என்ன பேட்டர்னு பார்க்கலாம். அதை ட்ரா பண்ணி காட்டுறேன் ஆக்சுவலி என்ன பேட்டர்னு. நார்மலாக எடுக்கிறேன். இங்கே ஒரு கிளிக் பண்ணி, இங்கே ஒரு கிளிக் பண்ணிவிட்டு, இங்கே ஒரு கிளிக் பண்ணி திரும்பி இதே டாப்பில் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா இது உங்களுக்கு நல்லா தெரியும், இது ஒரு எம் பேட்டர்னோட ஃபார்மேஷன்னு. ஸோ வந்து எம் பேட்டர்னோட சைன் என்னென்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ இது எம் பேட்டர்னில் ட்ரேட் ஆகுதுன்னு நல்லா ஒரு பிரேக் அவுட் கொடுக்கலாங்கிறது என்னோடய ஐடியா. இப்போ இந்த கீழே வந்து நான் ஒரு ட்ரெண்ட் லைன் ட்ரா பண்ணுறேன். இங்கே ஒரு சேனல் இப்போ ட்ரா பண்ண வேண்டியலாம் ட்ரா பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம பார்த்தோம்னா ஆர்எஸ்ஐயை வந்து ஆட் பண்ணுறேன். இண்டிகேட்டர்ஸில் போயிட்டு ஆர்எஸ்ஐ ஆட் பண்ணிட்டேன். டே டைம் ஃப்ரேமில் இருக்கம்போ. ஸோ வந்து ஆர்எஸ்ஐ பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு டவுன் சைடு வந்துட்டு திரும்பியும் வந்து கொஞ்சம் பீக் மூமெண்ட்லாம் இருக்குது. ஓவராலாக வந்து ட்ரெண்டை பற்றி சொன்னோன்னா நான் வந்து டவுன் ட்ரெண்டில் தான் என்னோடய மைண்ட் செட் இருக்குது. அனலைசிஸுமே எனக்கு அதை தான் காட்டுது. இதை வந்து மந்த்லி சார்ட்டில் நம்ம வந்து ஃபஸ்ட்டு அனலைஸ் பண்ணும்போது நீங்கள் பார்க்கலாம்.
அந்த வீடியோ வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதையும் வந்து பாருங்கள். அப்போ தான் நான் மந்த்லியில் என்ன வந்து ஐடியா வச்சுருக்கேன் அப்படின்னு உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த பேட்டர்ன் முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு நிஃப்டி இப்படி தான் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. இது வந்து ஹையஸ்ட்டாக எது வரைக்கும் போகலாம் அப்படின்னு ஒரு ஐடியா வரும்ல. இது வந்து இப்போ நம்ம 3 பீக் செக் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு பீக் வந்து நான் இதை உங்களுக்காக டெலிட் பண்ணிடுறேன். அப்போது பாசிபிளாக வந்து நிஃப்டி திரும்பியும் எந்த ஹைலேருந்து ரிட்டர்ன்ஸ் ஆகலாம் அப்படின்னு ஒரு ஐடியா இருக்கும். நான் ஃபஸ்ட்டு இந்த ஹை பார்க்குறேன். இந்த ஹை பார்க்கும்போது இது உங்களுக்கு எத்தனை வாட்டி 1 2 3 இங்கே ஒரு வாட்டி. ஸோ இதை ஒரு வாட்டி பிரேக் பண்ணியிருக்கு. இது திரும்பியும் இதை வந்து பிரேக் பண்ணி மேலே போயிருக்கு. ஸோ அது வந்து வேலிட் பாயிண்ட்டாக இருக்காது நமக்கு. ஸோ இந்த ஹை இருக்குது பார்த்தீங்களா, இதை தான் நான் வந்து ரெசிஸ்டன்ஸ் லெவலில் வச்சுருக்கேன். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நேற்றுக்கு வீடியோவில் நான் உங்களுக்கு இதுவும் போட்டிருப்பேன். நேற்றுக்கு பேட்டர்னில் நான் ட்ராப் பண்ணும்போது உங்களுக்கு வேறு ஒரு இது கிடச்சிருக்கும். ஸோ இங்கேயும் ஒரு வாட்டி இதை தான் நான் பேஸாக வச்சு போட்டிருக்கேன். இங்கே வந்து டச் பண்ணிவிட்டு இதை வந்து கரெக்டாக வந்து பிஹேவ் பண்ணியிருக்கு. அப்சைடில் வந்து சப்போர்ட்டாக. நெக்ஸ்ட் இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு நல்ல ஒரு புல் பேக் இருக்கும். சப்போர்ட்டாக பிஹேவ் பண்ணியிருக்கு. நெக்ஸ்ட் இது பிரேக் பண்ணி ட்ரேட் ஆகிருக்கு. திரும்பி அப்சைடு போயிருக்கு. அப்சைடு போனோடனே இங்கே வந்து நம்மளுக்கு கொஞ்சம் சப்போர்ட்டான லெவலில் தான் அது வந்து ட்ரேட் ஆகிருக்கு. அதுக்கப்புறம் என்னோடய ஐடியா என்னென்னா, இந்த 300 டச் பண்ணிட்டு இறங்கினா நல்லாயிருக்குன்னு தோணுது. அதுவும் வந்து ஏன் அது அப்சைடு போகணும் அப்படின்னா, நான் நேற்று வீடியோன்னு சொல்லியிருக்கேன். ப்ளஸ் வந்து ஆர்எஸ்சி இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஆர்எஸ்சியில் வந்து இந்த மொமெண்டம் கொஞ்சம் பிக்கப் ஆகிறனால இது எங்கே டேன் ஆகணும் பொட்டென்ஷியலாக அப்படிங்கிற லெவல் தான் நான் இந்த லெவலில் உங்களுக்கு வச்சுருக்கேன். ஸோ நாளைக்கு மார்க்கெட் வந்து மோஸ்ட்லி வந்து கன்சாலிடேட்டாக இருக்கலாம். சப்போஸ் இன்கேஸ் இதை பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா நெக்ஸ்ட் ஹை வந்து இது வரைக்கும் போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. 22,528 வரைக்கும் நெக்ஸ்ட்டு வந்து ஹை நம்மளுக்கு போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. பட் வந்து இதை பிரேக் பண்ணாதுங்கிறது என்னோட பர்சனல் ஐடியா. ப்ளஸ் வந்து டவுன் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆல்ரெடி வந்து இது டச் பண்ணி வந்துட்டு ஸோ நெக்ஸ்ட்டு வந்து டவுன் சைடு வந்து எதை பிரேக் பண்ணணும் அப்படின்னு ஒரு ஐடியா இருந்துச்சுன்னா, இதில் நல்ல புல் பேக் போயிருக்கு. ஸோ இங்கேருந்து ரிவர்ஸ் ஆனிச்சு அப்படின்னா நம்மளுக்கு டவுன் சைடு இந்த பாயிண்ட் இருக்குது பார்த்தீங்களா, 21,822. ஸோ இந்த பாயிண்ட் வந்து கீழே பிரேக் ஆகி வந்துச்சுன்னா நம்மளுக்கு டவுன் சைடு வந்து கண்டினியூ ஆகும் அப்படின்னு எனக்கு ஒரு ஐடியா இருக்குது. எலெக்ஷனுக்கு முன்னாடி இது நடக்கும்னு ஒரு சின்ன ஃபோர்காஸ்ட்டு தான் நம்ம மந்த்லி சார்ட்டில் சொல்லியிருக்கோம். எலெக்ஷனுக்கு முன்னாடினா அந்த எலெக்ஷன் வோல்டிலிட்டியில். ஸோ அதை நீங்கள் செக் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இது கூட நான் மூவிங் ஆவரேஜ் உங்களுக்கு ஆட் பண்ணுறேன். சிம்பிள் மூவிங் ஆவரேஜ் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இதோட பாயிண்ட்டுமே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த 300 ஒரு பாயிண்ட் தான் டச் ஆகிருக்கும் பாருங்கள், தெரியுதுங்களா. ஸோ இதுக்கிட்ட வந்து இதோட லோ இருக்கும்னு எனக்கு ஒரு 22,278. மூவிங் ஆவரேஜ் வந்து ஒரு லாகின் இண்டிகேட்டர். ஸோ லேட்டாக தான் காட்டும். மோஸ்ட் ப்ராபப்ளி எனக்கு வந்து இந்த 300 டச் ஆகிட்டு ரிசல்ட் ஆகும்னு ஐடியா இருக்குது. ஸோ மோஸ்ட்லி இதை டச்சுட்டு கீழே இதை வந்து டச் பண்ணிவிட்டு 300 லெவலில் டச் பண்ணிவிட்டு மேபி ஓப்பன்லேயே கூட உங்களுக்கு அப்சைடில் வந்து ஓப்பன் ஆகி செல்லிங் நடக்கலாம். இதான் மோஸ்ட் ப்ராபபிலிட்டி என்னோட ஐடியாலான்னு தோணுது. இங்கேருந்து செல்லிங் ஆச்சுன்னா திரும்பி இதை பிரேக் பண்ணணும். இதை பிரேக் பண்ணிட்டுனா அவங்க நெக்ஸ்ட் நம்ம வந்து ஆர்எஸ்ஐ வந்து வீக்லியில் நம்மளுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ இங்கே கொஞ்சம் கொஞ்சமாக ஆர்எஸ்ஐ வந்து இறங்கிக்கிட்டே போகுது. இப்போ நான் இதை வந்து உங்களுக்கு இந்த சார்ட்டில் கட்டுறேன், லைட் சார்ட்டில். இது உங்களுக்கு இன்னும் ஈஸியாக இருக்கும். ஸோ இதை பார்த்திங்கன்னா உங்களுக்கு சைடாக தெரியுதுங்களா, இது வந்து ஒரு சைட் வேஸ் மாதிரி தான் ட்ராவல் ஆகிட்டு இருக்குது. பட் வந்து ஆர்எஸ்ஐ பார்த்திங்கன்னா உங்களுக்கு மொமெண்டம் வந்து லூஸ் பண்ணிக்கிட்டே இருக்குது. இது கொஞ்சம் லைட்டாக கன்ஃபியூஷனாக இருக்க மாதிரி இருக்கும். ஸோ இந்த லெவலுக்கு பார்த்திங்கன்னா சார்ட்டு வந்து எப்படி போயிருக்குன்னு பாருங்கள், இந்த மாதிரி தான் போயிருக்கு. பட் ஆர்எஸ்ஐ பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும், இதோட பேட்டர்னே வந்து என்னென்னா கொஞ்சம் கொஞ்சமாக டவுன் வந்துக்கிட்டு இருக்குது. ஸோ மோஸ்ட் ப்ராபப்ளி லூசிங் இந்த ஆர்எஸ்ஐ இந்த வீக்லி. ஸோ மோஸ்ட் ப்ராபப்ளி மார்க்கெட் வந்து டவுன் சைடு போகணும்னு என்னோடய ஐடியா. அது இல்லாமல் இது பார்க்கும்போது 3 ஹெட் பேட்டர்ன் மாதிரியும் இருக்குது. இதுவும் நம்மளுக்கு வந்து அடிஷ்னல் சப்போர்ட் வீக்லியில். ஸோ மந்த்லி கிளிக் பண்ணுறேன். அது இது நம்மளுக்கு பெருசாக பேட்டர்ன் பார்க்க முடியாது. ஸோ வீக்லி இந்த விஷயம் நடந்துச்சுன்னா நெக்ஸ்ட்டு டெய்லியில் மாறிச்சுன்னா மந்த்லினா நம்மளுக்கு மாறிடும். ஸோ இதுதான் இந்த வீடியோவோட எண்டிங் இன்றைக்கி. நெக்ஸ்ட்